வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய விதியை நாமே தீர்மானிப்போம் அப்படிங்கிற டாப்பிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மனிதன் என்பவன் தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை தனக்கு வேண்டியவாறு மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய திறன் கொண்டவன். சரிங்களா? இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை நாம் மாற்றி அமைக்கக்கூடிய திறன் நமக்கு இருக்குது. ஆனால் இன்று மக்கள் பலருமே இந்த சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பட்டு அதுக்கேற்ற வகையில் தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவுக்கு இப்படி நடக்கு, எல்லாமே என்னுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லி விமர்சனம் வேறு நாம் கொடுக்குறோம். அப்போ எதற்கெல்லாம் நாம் பொறுப்பேற்க வேண்டாமோ, எவையெல்லாம் நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு நடக்குதோ அவற்றை எல்லாமே நாம் விதி அப்படின்னு சொல்லி தப்பிக்க நாம் முயல்கிறோம். சரிங்களா? எதுக்கெல்லாம் நாம் பொறுப்பேற்க வேண்டாமோ, எவையெல்லாம் நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதோ, நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல, அல்லது நாம் இதுக்கு பொறுப்பேற்காமல் இருக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு, அல்லது எது அப்பாற்பட்டு நடக்குதோ அதை எல்லாமே நம்ம விதின்னு சொல்லி தப்பிக்க முயல்கிறோம். அப்போ இது ஒரு சமாதானம் செய்து கொள்ள உதவுனாலும் கூட நம்முடைய ஒரு கையாலாகாத தனத்தை தான் இது காட்டுது. சரிங்களா? அப்போ இந்த சூழ்நிலைகளை நமக்கு வேண்டிய வகையில் நாம் அமைத்து கொள்ளணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு நான் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரியணும். இப்போ நான் உடல் அப்படின்னு நாம் நினச்சோன்னா, அவை எல்லாமே நாம் சேகரித்து வைத்திருக்கும் அந்த உணவு குவியல் அப்படின்னு அர்த்தம். சேகரித்திருக்கும் உணவு குவியல். இப்போ நாம் நான் மனம் அப்படின்னு நினச்சோன்னா, இந்த ஐம்புலன்கள் மூலம் நாம் சேகரித்திருக்கக்கூடிய ஞாபக பதிவுகள் அல்லது என்ன குவியல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நாம் சேகரித்தவை நம்முடையதாக இருக்கலாம், ஆனால் அது நாம் அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ நாம் சேகரித்த பொருட்களோ பதவியோ புகழோ எதாகவும் இருக்கலாம், அது நம்முடையதாக இருக்கலாம், ஆனால் அது நாம் அல்ல. அப்போ நான் யாருக்கு பதில் அது கிடையாது, இல்லையா? அப்போ சேகரித்த விஷயங்களையுமே நாம் விழிப்புணர்வு இல்லாமல் வச்சிருக்கிறோம். அப்போ நாம் சேர்த்துள்ள இந்த ஞாபக பதிவுகளை பொறுத்து தான் நம்முடைய குணங்கள் அப்படிங்கிறது அமையுது. இந்த குணங்களை சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிகழுது. ஆனால் இதனை நாம் விரும்பினா மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை நாம் விரும்பினால் கண்டிப்பாக மாற்றி அமைக்க முடியும். அப்போது இப்பிரபஞ்சத்தில் அனைத்துமே சட்டத்திட்டங்களை பின்பற்றி முறையாக நடந்து கொண்டு இருக்குது. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு முறையாக நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய உள்தன்மை என்ன அப்படின்னு நாம் புரிந்து கொண்டால் அது எப்படி நிகழணும் அப்படிங்கிறதை நாம் தீர்மானிக்க முடியும். சரிங்களா? அப்போ நம்முடைய உள்தன்மை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அது எப்படி நிகழணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் தீர்மானிக்க முடியும். இப்போ இயற்கை விதிகளுக்கு நாம் உட்பட்டு நம்ம இந்த விஷயத்தையும் நம்ம செய்யலாம். இப்போ உதாரணமாக இப்போ நமக்கு ரெக்கைகள் கிடையாது, அதனால் நாம் பறக்க முடியாது அப்படின்னு இருந்துச்சு. ஆனாலும் ஒரு கடந்த 100 வருடங்களில் நாம் பறக்க ஆரம்பிச்சிட்டோம், இல்லையா? எப்படி இந்த இயற்கை விதிகளை மீறாமல் நாம் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த இயற்கை விதிகளை நாம் முதல்ல ஆழமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப அந்த விமானங்களை அவங்க வடிவமைச்சாங்க. ஸோ இப்போதும் கூட நம்முடைய விதியை நாம் தான் தீர்மானிக்கிறோம், ஆனால் விழிப்புணர்வு இன்றி அது நடந்து கொண்டு இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய விதியை நாம் தான் தீர்மானிக்கிறோம், ஆனால் விழிப்புணர்வு இல்லாமல் அது நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நம்முடைய உடலின் மீது நமக்கு ஆளுமை இருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய விதியில் 15% 20% நம்முடைய கையில் அது ஆகும். இப்படி மனதின் மீது ஆளுமை நமக்கு இருந்துச்சுன்னா 50-60% நம்முடைய கையில் அது ஆகும். சரிங்களா? அதே மாதிரி நம்முடைய உயிர் சக்தியின் மீது நமக்கு ஆளுமை இருந்தால் நம்முடைய விதி 100% நம்முடைய கையில் அது எடுக்க முடியும், நம்முடைய கையில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இந்த கோபம், பயம், படபடப்பு, மன அழுத்தம் இது எல்லாமே வருது, இல்லையா? ஏன்னா நாம் இந்த உடல், மனம் மற்றும் அந்த உயிர் சக்தி அது தத்தமது வழிகளில் அது செயல்பட்டு கொண்டு இருக்குது. அது இஷ்டத்துக்கு அது செயல்படுது. நம்முடைய இந்த உடலும் மனமும் நம்முடைய உயிருக்கு வேலை செய்வதற்காகத்தான் இருக்குதுங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ நம்முடைய உயிர் விரும்பும் வகையில் தான் நம்முடைய வாழ்க்கை நடக்கணும், நம்முடைய உடலும் மனமும் செயல்படணும்.
அப்போ நம்ம விதியை நாம் கையில் எடுத்துக்கொள்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்வில் எல்லாமே நாம் நினைக்கிற மாதிரி நடக்கும் அப்படின்னு அர்த்தமா? இல்லை. அப்போ அந்த வெளி சூழ்நிலை அப்படிங்கிறது 100% நம்முடைய விருப்பப்படி நடக்கவே நடக்காது. அப்போ நம்முடைய சோகம், துக்கம், கோபம் இதில் போன்றவற்றை அது நடக்கும்போது அதற்கான அந்த காரணத்தை நம்ம வெளியே தேடாமல் விட்டுட்டு நமக்குள்ளே பார்க்க தொடங்கணும். அதுதான் இங்கே நம்ம விதியை நம்ம கையில் எடுக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு வரக்கூடிய பிரச்சனையோ, துன்பமோ, கஷ்டமோ, கோபமோ அல்லது மன அழுத்தமோ எதாக இருந்தாலும் அதற்கான காரணத்தை வெளியில் தேடுவதை விட்டுட்டு நாம் நமக்குள்ளே தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு நோய் வந்தால் நம்ம யார் மருந்து சாப்பிட்றா? நாம் தானே சாப்பிட்ணும். இப்போ நமக்கு பசி எடுக்கு அப்படின்னா நாம் தான் சாப்பிட்ணும். அப்போ நம்ம விதியை நாமே தான் தீர்மானிப்பது அப்படிங்கிறதா இதில் அர்த்தம். அப்போ நாமே தீர்மானிப்பது அப்படின்னா உலகினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு அர்த்தமானா அதுவும் இல்லை. அதாவது வெளியில் நம்ம என்ன நடந்துட்டு இருந்தாலும் நாம் தளராது நம்முடைய முக்திப்பாதை நோக்கி நாம் பயணப்படுறது. சரிங்களா? அப்போ அந்த வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம் உடைஞ்சு போகாமல் அதையெல்லாம் நாம் தாண்டி செல்வது. சரிங்களா? அப்போ இந்த ஆன்மீகம் என்பது இப்படைப்போடு ஒன்றி விடுவது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆன்மீகம்னாலே இந்த ஆன்மாவோடு ஒன்றி விடுவது அல்லது இந்த படைப்போடு ஒன்றி விடுவது. அப்போ அதற்கு ஏற்ற வகையில் நாம் மாற்றி அமைத்து கொள்ளணும். அப்போ அப்படி ஆகும்போது இந்த படைப்பு, அதை படைத்தவன், ஏன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் நம்முடைய விருப்பத்துக்கு அது இணங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் அந்த படைத்தவனோடு அல்லது படைப்போடு நம்ம எப்போவுமே நம்ம நெருங்கி இருக்கும்போது அல்லது அவனோடு ஒரு கனெக்ஷனோடு இருக்கிறம்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் நம்முடைய விருப்பத்துக்கு இணங்கும். அப்போ நாம் நம்முடைய இந்த விருப்பு வெறுப்புகளை சார்ந்து செயல்படும் போது தான் இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒரு தனி ஆளாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வருது. சரிங்களா? அதாவது நம்முடைய விருப்பு வெறுப்புகளை சார்ந்து நம்ம செயல்படும் போது இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒரு தனி ஆள் மாதிரி நம்ம இருக்கிறதாக தோணுது. அதாவது எப்போதுமே ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு, ஒரு தடுமாற்றம், ஒரு மனதளவில் போராட்டம், இது எல்லாமே நம்மை ஆக்கிரமிக்கும். அப்போ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு இணங்கிட்டுன்னு வைங்க, அந்த அருள் நிறைந்த சூழல் அப்படிங்கிறதும் நமக்கு ஏற்பட்டுரும். அப்போது ஒவ்வொரு கல்லும் மரமும் ஒவ்வொரு அணுவும் நம்மோடு நட்போடு நமக்கு நம்மள கூட நமக்கு புரிகிற வகையில் அது மொழியில் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நொடியுமே நம்மை சுற்றி ஆயிரம் அதிசயங்கள் நடந்து கொண்டு தான் இயற்கையில் இருக்குது. இப்போ ஒரு மலர்ந்து விரியக்கூடிய பூவை பாருங்கள், ஒரு பறவையினுடைய கீதம், ஒரு வண்டியினுடைய ராகம், மண்ணில் விழக்கூடிய மழை துளி, இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை நாம் ரசித்து வாழக்கூடிய வழியை நாம் கற்றுக்கொள்ளணும். நாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இன்னொன்று நாம் சரியான செயல்களை செய்யணும். அதுவும் இங்கே முக்கியமாக சொல்கிறாங்க. அதாவது வாழ்க்கையை ரசித்து வாழணும், இயற்கையை ரசிக்கணும், நாம் இயற்கையோடு ஒன்றி இருக்கணும் அல்லது அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி இருக்கணும், சரியான செயல்களை செய்யணும். அப்போ சரியான செயல்களை நாம் செய்யலை அப்படின்னா வாழ்க்கை நமக்கு வேண்டியவாறு நமக்கு நிகழாது. சரிங்களா? அப்போ நம்ம பொறுத்தவரை நாம் நல்ல மனிதராகவே இருக்கலாம். இப்போ நாம் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு கஷ்டம் சார் நான் எவ்வளோ நல்லவா, எனக்கு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இந்த இயற்கையில் நல்லது கெட்டதுன்னு கிடையாது. நீ நல்ல மனிதராக இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ நான் நல்ல மனுஷன் அப்படிங்கிறக்காட்டி என் தோட்டத்தில் நீரே பாய்ச்சாமல் அந்த செடி வளருமா? அல்லது நான் நல்லவா அப்படிங்கிறக்காண்டி நான் மச்சிலிருந்து கீழே விடுதேன், என் கால் உடையாமல் இருக்குமா? அப்போது சரியான செயல்களை செய்யலை அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு வேண்டியவாறு நிகழாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சரியான செயலை நாம் செய்யணும். நம்ம நல்லவங்கன்னு சொல்லிட்டு காரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே இல்லை. இவை எல்லாமே மனிதனுடைய இந்த சமுதாய கோட்பாடுகள் தான் அப்படி இருக்கே ஒழிய இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லிலாம் இந்த பிரபஞ்சம் பார்க்கறதே கிடையாது. சரியான செயல் நாம் செய்கிறோமா அப்படிங்கிறது அங்கே விஷயம். இப்போ ஒரு உதாரணம் பாருங்களேன். ஒரு முதியவர் மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே போய் உட்காந்துட்டு, அது ரொம்ப பயங்கரமான ஒரு குளிர்காலம் அங்கே. அப்போ அந்த காலத்தில் அவர் போய் மீன் பிடிக்கிறதுக்காக அந்த முதியவர் போகிறாரு. கையில் பீர் இந்த பாட்டிலெல்லாம் எடுத்துக்கிட்டும் போகிறாரு. இப்போ அடுத்து அங்கே போய் இருந்துட்டு என்ன செய்கிறாரு, இந்த கடலில் தூண்டியில் போட்டுட்டு பொறுமையாக காத்திருக்காரு. அதற்கடையில் அவருக்கு தாகம் அன்னைக்கு அந்த பீர் பாட்டிலை எடுத்து அவர் ஒன்றுன்னா குடித்து காலியாக்குறாரு. இப்படியே மாலை 4 மணி ஆயிடுச்சு. அந்த மீன் கூட காலியாகவே இருக்குது. ஒரு மீனை கூட அவர் பிடிக்கலை. அந்த நேரம் பார்த்து ஒரு இளைஞன் அவர் பக்கத்தில் தூண்டிலோடு உட்காந்து அங்கே உட்கார்றான்.
அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா சத்தமாக வந்து பாட்டு பாடுறான். பாட்டு பாடிக்கிட்டு அலற விட்டுக்கிட்டு அந்த பாட்டை சவுண்டாக கூட்டி வச்சுக்கிட்டு அந்த வேலையில் அவன் இறங்குறான் மீன் பிடிக்கிறதுக்கு. அப்போ முதியவர் வந்து வெறுப்போடு அவனை வந்து பார்க்குறாரு. தன்னுடைய அவருடைய மனசில் நினைக்காரு, நான் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் சப்தமே போடாமல் மணிக்கணக்காக நான் பொறுமையாக அங்கே நான் வந்து உட்காந்துருக்கேன், எனக்கே ஒரு மீன் கூட சிக்கலை. இந்த முட்டாள் என்னென்னா காதை கிழிக்கிற இசையோடு இப்போ வந்து பெருசாக மீன் பிடிக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். ஆனால் என்ன அங்கே நிலைமை ஆகுது அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்தில் இந்த இளைஞன் வந்து பெரிய ஒரு மீனை பிடிச்சிட்டான். அந்த முதல்வரால் அதை பார்த்து நம்பவே முடியல. சரி என்னடா செய்ய அப்படின்னு யோசிக்காரு. இப்போ கடைசியில் தன்னுடைய அகம்பாவத்தை ஒதுக்கி வச்சுட்டு அந்த இளைஞன்ட்ட, என்னப்பா இதுக்கான ரகசியம் என்னப்பா அப்படின்னு அவர் கேட்காரு. அப்போ அவன் தான் வாயில் இருந்த ஏதோ ஒன்றை அவன் துப்பி அவரிடம் காட்டுறாரு. அந்த பையன் காட்டுறான். அப்போ தூண்டிலில் மாட்டக்கூடிய இந்த புழு இருக்கு இல்லையா, அந்த புழுவை போட்டு தானே இந்த மீனை பிடிப்பாங்க. அந்த தூண்டிலில் மாட்டக்கூடிய இந்த புழுக்களை எப்போவுமே வெதுவெதுப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல இவர் வந்து வெறுமனையாக அவர் தூண்டில் போட்டால் எப்படி மீன் வரும்? இந்த பையன் அதுக்கான சரியான செயலை செய்கிறான். அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அந்த புழுவை போட்டு அவன் மீனை பிடிக்கணும். அந்த புழுவும் அதில் போடுற வரை அது வந்து வெதுவெதுப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் வாயில் போட்டு வச்சுருக்கான். சரிங்களா? அப்போ அந்த சரியான செயலை செய்யும்போது தான் நமக்கு சரியானது எதுவுமே நடக்கும் அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க. அப்போ நம்ம வந்து சரியான செயல் நமக்கு செய்யும்போது தான் நம்முடைய சரியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு நிகழும். ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நல்லவர் கெட்டவர் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. சரிங்களா? அப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ சரியான செயல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நாம் எதை சரின்னு நினைக்கிறோமோ அதுவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ நாம் வந்து எதை சரின்னு நினைக்கிறோம் அதுதான் சரியான செயலா அப்படின்னா அது இல்லை. எது வந்து வேலை செய்யுமோ அதுதான் வந்து சரியான செயல். இப்போது நான் இந்த பையன் பொண்ணான் பார்த்தீங்களா, அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அந்த புழு வந்து விறுவிறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த வாயில் போட்டுட்டு எடுத்துகிட்டு அந்த நேரத்தில் எடுத்து போட்டு அந்த மீனை பிடிக்கும். சரிங்களா? அப்போ எது அந்த வேலை செய்யும், அது ஒர்க் அவுட் ஆகும், அந்த நம்ம செய்யக்கூடிய எந்த செயல் ஒர்க் அவுட் ஆகுமோ அதை பண்ணுறது தான் சரியான செயல்னு அர்த்தமே ஒழிய நாம் எது சரின்னு நினைக்குமோ அது செய்கிறது கிடையாது அப்படின்னவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து இந்த எண்ணங்களினுடைய கண்ணோட்டத்தில் நாம் வந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓகே நான் வந்து நல்லவ தானே, எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தப்பாக பண்ணிகிட்டு இருப்போம். அப்போது அடுத்தது நான் சரியாக தானே பண்ணேன், என்னை பொறுத்தவரை சரியாக தானே பண்ணேன்னு நினைப்போம். அதுவும் தப்பு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சூழ்நிலைக்கு எது வந்து சரியாக வேலை செய்யுமோ அந்த செயலை செய்கிறது தான் சரியான செயல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது நம்முடைய இந்த மனம் எண்ணங்களை தாண்டி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ அதனுடைய மடியில் வாழக்கூடிய ஒரு உயிராக நம்மளை விரிவுபடுத்தி கொண்டோம் அப்படின்னா நம்முடைய விதி நம்ம கையில் 100% நம்ம கையில் இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து நம்முடைய மனம் எண்ணெய்களை தாண்டி பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது. அதனுடைய மடியில் வாழக்கூடிய ஒரு உயிராக நம்மை விரிவுபடுத்தி கொண்டால் நம்முடைய விதி நம் கையில். சரிங்களா? அப்போ இங்கே என்ன, நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணுறது அப்படி அதைத்தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது நம்முடைய மனம், நம்முடைய உடல், நம்முடைய எண்ணங்கள் இதெல்லாம் தாண்டி நம்முடைய ஆன்மாவோடு நாம் கனெக்ட் ஆகும். சரிங்களா? அப்படி ஆகும்போது நம்முடைய விதி நம்ம கையில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளுமே பல சிக்கலான பல சூழ்நிலைகளை மனுஷங்க வந்து சந்திச்சிட்ருக்காங்க. அவற்றை வந்து எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய அந்த விதம் தான் நம்முடைய வாழ்வினுடைய தரத்தை நிர்ணயிக்குது. சரிங்களா? அப்போது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது இல்லையா? வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனாலும் அந்த ஒவ்வொரு நாளும் நாம் வந்து பல சிக்கலான அந்த சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம். ஆனால் அதை வந்து எப்படி எதிர்கொள்கிறோம், சமாளிக்கிற விதம் அதுதான் வந்து நம்முடைய வாழ்வினுடைய தரத்தை நிர்ணயிக்குது. அப்போ இருக்கும் சூழ்நிலையை நாம் உணர்ந்து அறிவோடும் அந்த சமயோகித புத்தியுடனும் நாம் செயல்பட்டால் அந்த சூழ்நிலையை நாம் நல்ல விதமாகவும் கூட மாற்ற முடியும். அப்போ ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையில் அதை நம்ம எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய அந்த விதம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நிர்ணயிக்குது. அப்போ அந்த சூழ்நிலையை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை நாம் அறிவோடும் சமயோகித புத்தியோடும் நாம் அதை வந்து செயல்பட்டோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையை நல்ல விதமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அதை விட்டுட்டு நாம் எதிர் செயல் பண்ணோம் அப்படின்னா அதனால் ஒரு பயனும் இல்லை. இப்போ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குன்னா நம்ம ரியாக்ட் பண்ணுறதுல ஒரு பயனும் கிடையாது. அப்போ அந்த எதிர் செயல் நாம் பண்ணும்போது அந்த சூழ்நிலைக்கு நாம் அடிமையாகிறோம் அப்படின்னு அர்த்தம்.
சரிங்களா? அது மட்டும் ஆனால் நம்ம வந்து முழுமையாக பொறுப்பேற்பது அப்படின்னு சொன்னால் நம்ம முழு விழிப்புணர்வோடு செயல்படுவது அப்படின்னு நம்ம அர்த்தம். அப்போ நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம முழுமையாக பொறுப்பேற்பது அப்படின்னா முழு விழிப்புணர்வுடன் நம்ம செயல்படுறது அப்படின்னு இங்கே அர்த்தம். அப்போ நம்முடைய உடல் அப்படின்னு சொல்லி நாம் சேகரித்த அந்த உணவு குவியல், நாம் உடல் அப்படின்னு நினைக்கிறது நாம் சேகரித்த உணவு குவியல், மனம் அப்படிங்கிறது இந்த ஐம்புலன் வழியாக நாம் சேகரித்த இந்த ஞாபக பதிவுகள். ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது எதுவோ, வெளியிலிருந்து நாம் சேகரிக்காதது எதுவோ அதுதான் நாம் அப்படின்னு அதை நாம் தெரியணும். இப்போ நான் யார் அப்படின்னா, நான் வந்து இந்த உடல் அல்ல. ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது நாம் இவ்வளவு நானும் சாப்பிட்ட இட்லி தோசை இந்த உணவு குவியலினுடைய ஒரு வடிவம்தான் நம்ம இந்த உடல். சரிங்களா? இப்போ நாம் நான் மனம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இது இந்த ஐம்புலன் வழியாக நாம் சேகரித்த, அதுவும் விழிப்புணர்வு இல்லாமல் சேகரித்த இந்த எண்ணங்கள், ஞாபக பதிவுகள், இதுதான் மனம் அப்படின்னு அந்த மனத்தில் அதுதான் இருக்குது. அப்போ நான்கிறது இந்த மனமா? இல்லை. அப்போ நான்கிற இந்த உடலா? இல்லை. அப்போ இந்த ரெண்டையும் தாண்டி இதற்கு அப்பாற்பட்டு இருப்பது எதுவோ, வெளியிலிருந்து நாம் சேகரிக்காதது எதுவோ, வெளியிலிருந்து நாம் சேகரிக்காதது எதுவோ அதுதான் நாம். அப்போ நாம் யார்? நாம் வந்து ஒரு ஆன்மா. சரிங்களா? நான் வந்து ஆன்மா அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து நம்ம உணர்தல் வேணும். அப்போ உயிரோடு இருக்கும் ஒவ்வொருவருமே அந்த விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது ஒரு மனிதன் வந்து அது வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உடல் மனதை தாண்டி அந்த பரிமாணத்தை நாம் அடையும் போது தான் நம்முடைய விழிப்புணர்வுக்கு ஆதாரமான அந்த சக்தியோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும். சரிங்களா? இந்த உடல் மனதை தாண்டி அந்த பரிமாணத்தை நாம் அடையும் போது நம்முடைய விழிப்புணர்வுக்கு ஆதாரமான அந்த சக்தியோடு, அந்த உயிர் சக்தியோடு அதோடு நாம் வந்து தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ண நமக்கு என்ன ஆகும்? அவேர்னஸ் கூடும், அந்த விழிப்புணர்வு அதிகரிக்கும். சரிங்களா? அந்த விழிப்புணர்வுக்கு ஆதாரம் என்னது? அந்த சக்தி. சரிங்களா? பிரபஞ்ச சக்தி. அந்த சக்தியோடு நாம் தொடர்பு கொள்ள முடியும். அப்போது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அந்த விழிப்புணர்வோடு தான் அது வந்து இயங்குது அப்படிங்கிறதையும், நாம் வசிப்பது இந்த பிரபஞ்சத்தில் தான் அப்படிங்கிறதும் அப்போ தான் நமக்கு புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? எப்போ நாம் அந்த சக்தியோடு நாம் தொடர்பு கொள்கிறோமோ அப்போ தான் நமக்கு இந்த புரிதல் வரும். என்ன, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விழிப்புணர்வோடு தான் அது இயங்கிக்கிட்டு இருக்குது, அதே மாதிரி நானும் அங்கே தான் வசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் நமக்கு புரிய வரும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உடலும் மனமும் இருமை நிலைக்கு உட்பட்டவை. நம்முடைய உடல் மனம் இது எல்லாமே இருமை நிலைக்கு உட்பட்டவை. இப்போ வேதனை, இன்பம், காதல், வெறுப்பு, ஆண்மை, பெண்மை அப்படின்னு சொல்லி எண்ணற்றவையாக இருக்குது இருமை. இதில் ஒன்று வந்து நம்மகிட்ட வந்துச்சுட்டு இருந்தது அப்படின்னா மற்றதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நமக்கு காதல் அப்படின்னு ஒருத்தட்ட இருந்துச்சுன்னா அந்த வெறுப்பு வேற யார்ட்டையாவது நமக்கு கண்டிப்பாக இருக்கும், அதுவும் வந்துடும் நமக்கு. இப்போ வந்து ஒரு ஆண்மை தன்மை நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா சில இடங்களில் பெண்மை தன்மை நம்ம காமிப்போம். சரிங்களா? ஸோ அப்போ ஒன்று நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா மற்றதும் நம்மளை வந்து அடையும். அப்போ உண்மையில் நாம் யார் அப்படிங்கிறத நாம் உணர்ந்தால் இந்த இருமைகளை நாம் கடந்து விடுவோம். அப்போ இந்த உள்ளத்தில் நம்மளுடைய ஆன்மாவில் தான் அதில் வந்து ஒரே ஒரு கோட்பாடு தான் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த எல்லைகளற்ற ஒருமை தான் அங்கே இருக்குது. எல்லாமே ஒன்று தான், அந்த எந்த இருமையும் அங்கே கிடையாது. நல்லது கெட்டது, நல்லவன் கெட்டவன், ஏழை பணக்காரன், அப்போ எதுவுமே கிடையாது அங்கே. அந்த இருமையே அங்கே கிடையாது. அப்போ அந்த ஒரு பிரபஞ்சம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதாரத்தோடு நம்ம வந்து இணைகிறோம் அப்படின்னா நம்ம அந்த எல்லைகளற்ற ஒருமைக்கு நம்ம போவோம். சரிங்களா? அந்த ஒருமை உணர்வு நமக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய அந்த இயல்பிலேயே நாம் வந்து பேரானந்தமாக இருக்க முடியும். எப்போ நம்ம அந்த ஆதார சக்தியோட அல்லது அந்த பிரபஞ்ச சக்தியோடு நாம் அல்லது ஆன்மாவோடு இணைந்திருக்கும் போது நாம் வந்து பேரானந்தமாக இருக்க முடியும். அப்போ நம்முடைய விதி நம் கையில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதை தான் வந்து இப்போ மெடிடேஷன்லாம் பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய விதி நம் கையில், நம்முடைய நல்வாழ்க்கை நம் கையில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே நாம் தான் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே நாம் உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கையில் வந்துடும். இப்போ விதியை மாற்றலாமா
அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ஃப்ரீவில் இருக்குது, நமக்கு அந்த சாய்ஸ் இருக்குது. ஆனால் அது என்ன, விழிப்புணர்வோடு இருக்கிறவங்க சரியான தேர்வை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, விழிப்புணர்வு இல்லாதவங்க தவறான தேர்வை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்போ இந்த மாதிரி நான் யார் அப்படிங்கிறத நாம் வந்து தெரிந்து கொண்டு உணர்ந்து நாம் தியானம் பண்ணி நம்முடைய ஆத்மாவோடு நாம் இணைந்து அந்த பிரபஞ்ச சக்தியோடு நாம் வந்து கனெக்ட் ஆகி இருக்கும்போது நம்முடைய விதி நம் கையில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொறுப்பு என்பதை நாம் எப்போவுமே மனமும் வந்து ஏற்கணும். அப்போ தான் நமக்குள்ள அபாரமான அது மாற்றங்களை நிகழ்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது நடந்தாலும் அதுக்கு நானே பொறுப்பு. ஏன்னா வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி இல்லையா, நாம் தான் அதை உருவாக்குறோம். அதுக்கு நான் தான் காரணம், நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத நாம் வந்து மனமும் வந்து நாம் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அபாரமான ஒரு மாற்றங்கள் நமக்குள்ள வாழ்க்கையில் நிகழும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நம்முடைய விதியை நாம் தீர்மானிக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு தகுதி அல்லது ஒரு அந்த விஷயம் எப்போ நடக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் யார் அப்படிங்கிறத நாம் புரியணும். நான் இந்த உடல் அல்ல, நான் அந்த மனம் அல்ல அப்படிங்கிறதை உணரணும். அப்போ நான் ஒரு ஆன்மா அப்படின்னு உணர்ந்து அந்த உள்நிலையில் அந்த அமைதி ஆனந்தத்தை நாம் வரவழைக்கணும். நாம் தியானம் பண்ணி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவோடு நாம் கனெக்ட் ஆகணும். நாம் அந்த பிரபஞ்ச சக்தியோடு இணையணும். அப்படி இணையும் போது நம்முடைய விதி நம் கையில் இருக்கும் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.